கலிலேயாவில் ஊழியம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவிலுள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கலிலேயாவுக்கு போனார். இயேசு கிறிஸ்து சமாரியருடைய ஊரிலே 2 நாட்களுக்கு தங்கியிருக்கிறார். அவர் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஆகையினால் சமாரியருடைய ஊரில் நிரந்தரமாக தங்கிவிடாமல் மற்ற ஊர்களிலும் பிரசங்கம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போகிறார். இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனாலும் தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகவில்லை. கலிலேயாவில் உள்ள கிராம பகுதிகள் வழியாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். ஆனாலும் தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஊழியம் செய்ய போகவில்லை. இதற்கான காரணத்தையும் இயேசு கிறிஸ்து தாமே கூறிவிடுகிறார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை பொதுவாக கொடுக்கப்படுவதில்லை. அதிலும் தீர்க்கதரிசிகளுடைய சொந்த தேசத்தில் அவர்களுக்கு சிறிது கூட மரியாதை கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட நிலைமையே உண்டாயிற்று. அவருடைய சகோதரர் கூட அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. தங்கள் ஊரை விட்டு யூதேயாவுக்கு போகுமாறு அவர்கள் இயேசுவை துரத்துகிறார்கள். பிரபல்யமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான் என்று அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாமல் அவரை அவமதித்து பேசுகிறார்கள். மனுஷன் தன் சுய பெருமையினால் ஆளுகை செய்யப்படுகிறான். பொறாமை நிறைந்தவனாக இருக்கிறான். தன்னுடன் படித்தவர்களோ அல்லது சிறு பிள்ளையாக இருக்கும்போது தன்னோடு கூட விளையாடியவர்களோ பிற்காலத்தில் தங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அதை மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய பெருமையான சுபாவம் தனக்கு நெருங்கியவர்களின் ஆலோசனைகளை கேட்பதற்கு தடையாக இருக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் நாசரேத்து ஊரில் உள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இதே சம்பவம் தான் நடைபெறும். ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். 2 நாளைக்கு பின்பு என்னும் வாக்கியத்திற்கு சமாரியாவில் 2 நாட்கள் இருந்த பின்பு என்று பொருள்படும். பின்பு என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை மேடா என்பதாகும். இதற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பின்பு என்று பொருள். இயேசு கிறிஸ்து 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்தார் என்னும் வாக்கியத்திலும் இதே கிரேக்க சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்பு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படும் போது அந்த நிகழ்ச்சி ஒரு காரியத்துக்கு நடுவில் நடைபெறவில்லை என்று பொருள். வேத வாக்கியத்தில் ஒரு சில நாட்களுக்கு பின்பு என்று நாம் சில வசனங்களில் வாசிக்கிறோம். எடுத்துக்காட்டாக 2 நாளைக்கு பின்பு, 3 நாளைக்கு பின்பு, 6 நாளைக்கு பின்பு, 8 நாளைக்கு பின்பு. ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சொந்த தேசம் யூதேயா, சொந்த ஊர் பெத்லகேம். அவர் ஊழியம் செய்த தேசம் கலிலேயா. யூதேயா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கலிலேயா அவரை ஏற்றுக்கொண்டது. இயேசு கிறிஸ்து சொந்த ஊரான நாசரேத்தில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலிலேயாவில் உள்ள ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கலிலேயா அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமிலே பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. ஓர் ஊரில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் மற்றொரு ஊரில் உள்ள ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். கலிலேயர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்து எருசலேமில் பஸ்கா பண்டிகையிலே கலந்து கொள்வதற்காக போயிருந்தார். அப்போது அங்கு அவர் பல அற்புதங்களை செய்தார். பஸ்கா பண்டிகைக்கு கலிலேயரும் வந்திருந்தார்கள். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் அந்த பண்டிகைக்கு வந்திருந்த கலிலேயர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கலிலேயர்கள் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு வந்ததினால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு பழக்கம் உண்டாயிற்று. நாம் ஆவிக்குரிய கூட்டங்களில் தொடர்ந்து பங்கு பெறும்போது பல சமயங்களில் நாம் எதிர்பார்த்திராத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. கலிலேயர்கள் பல வருஷங்களாக எருசலேமில் பஸ்கா பண்டிகையை ஆசரித்திருக்கலாம். அந்த பண்டிகைகளை விட இந்த வருஷத்து பண்டிகை இவர்களுக்கு மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இந்த பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்த அற்புதங்களையும் காண்பதற்கு இவர்களுக்கு சிலாக்கியம் உண்டாயிற்று. எதிர்பாராத அற்புதத்தை கலிலேயர்கள் பெற்று அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமில் அற்புதம் செய்ததை கலிலேயர்கள் பார்த்தார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அங்கு அற்புதங்களை செய்தார். ஆனால் எருசலேம் நகரத்து ஜனங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை விட அந்த பண்டிகைக்கு அங்கு வந்திருந்த கலிலேயர்கள் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கலிலேயருக்கு விசேஷமாக செய்யப்பட்ட அற்புதங்கள் போல நடைபெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த இடத்திற்கு இந்த கலிலேயர்கள் தற்சமயமாக வந்திருக்கலாம். ஆனாலும் இவர்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நாம் திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கிறோம். அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துகிறோம். இதில் திரளான ஜனங்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜனங்களில் பலர் எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொள்வார்கள். எங்கு கூட்டம் நடந்தாலும் இவர்கள் போவார்கள். ஒரு சிலர் இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு அப்போதுதான் முதல் முறையாக கூட வந்திருப்பார்கள். சில சமயங்களில் எல்லா கூட்டங்களுக்கும் வருகிறவர்களை விட ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு எப்போதாவது ஒரு முறை வருகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷத்தின் செய்தி இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக கிரியை செய்யும். கானா ஊர். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வருகிறார். இங்கு ஏற்கனவே ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தமது முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை நாம் மறந்துவிடாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புத சம்பவம் இந்த வசனத்தில் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவின் மனுஷன் என்பவன் கலிலேயாவின் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுவினுடைய அதிகாரியாகவோ அல்லது அவனுடைய குடும்பத்தாராகவோ இருக்கலாம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் வியாதியாக இருந்த சம்பவத்தை மத்தேயு 8:5-12, லூக்கா 7:1-10 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கலாம். இவ்விரண்டும் வெவ்வேறு அற்புதங்கள், நடைபெற்ற இடம், விண்ணப்பம், கிறிஸ்துவின் பதில், மனுஷனுடைய விசுவாசம் எல்லாமே வெவ்வேறானவை. ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு அருகில் கப்பர்நகூம் என்னும் ஊர் உள்ளது. இந்த ஊரிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வியாதியாய் இருக்கிற அந்த பிள்ளையை சொஸ்தமாக்குகிறார். இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷங்கள் எதிலும் எழுதப்படவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரமே இந்த அற்புத சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். தன் மகனை குணமாக்கும்படியாக தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய மகன் ஜுரத்தினால் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். இந்த மனுஷன் ராஜாவின் மனுஷரில் ஒருவன். அந்த தேசத்தில் முக்கியமான பதவி வகிக்கிறவன், செல்வந்தன். இவனுக்கு பல பட்டங்களும் அரண்மனையில் பாதுகாப்பும் உண்டு. எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும், எவ்வளவுதான் உயர் பதவி வகித்தாலும்
வியாதிக்கும் மரணத்திற்கும் பாதுகாப்பே இல்லை. மரணமும் வியாதியும் எல்லோருக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இவை ஏழைக்கும் வரும், செல்வந்தனுக்கும் வரும். இப்போது இந்த மரண வியாதி ராஜாவின் மனுஷரில் ஒருவனாகிய அவனுடைய குமாரனுக்கு வந்திருக்கிறது. இந்த மனுஷன் கப்பர்நகூமில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே இருக்கிறார். இவ்விரண்டு ஊர்களுக்கும் இடையே 15 மைல் தூரம் உள்ளது. இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தையில் இருப்பதினால் இந்த மனுஷன் இயேசுவை பார்ப்பதற்கு கப்பர்நகூமில் இருந்து கானா ஊருக்கு வருகிறான். இவன் ராஜாவின் மனுஷரில் ஒருவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வேறு யாரையும் அனுப்பாமல் இவனே அவரிடத்திற்கு போகிறான். தன் மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறபடியினால் அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறான். தன் மகன் மீது இவன் மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கிறான். தன் மகன் மரண அவஸ்தையில் இருக்கும்போது இவனால் அவனுக்கு உதவி புரிய முடியவில்லை. தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டான். வியாதி இன்னும் குணமடையவில்லை. அப்போது இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று இந்த மனுஷன் கேள்விப்படுகிறான். கர்த்தராகிய இயேசுவின் மீது இந்த மனுஷன் அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான். இவன் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் இவனுடைய கட்டளைக்கு பல பேர் கீழ்ப்படிந்தாலும் இவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் தன்னுடைய மகனை குணமாக்க முடியும் என்று இந்த மனுஷன் விசுவாசிக்கிறான். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி சரியாக தெரியாது. அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாலே போதுமானது, என்னுடைய குமாரன் சொஸ்தமாவான். இயேசுவின் வல்லமை தெரியாமல் தன் மகனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறான். தன் வீட்டிற்கு வந்தால்தான் தன் மகனை அவரால் குணமாக்க முடியும் என்பது இவனுடைய நம்பிக்கை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் அவர் இப்படித்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று அவருக்கு நாம் கட்டளையிடக்கூடாது. கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு நாம் ஆலோசனையில் சிறந்தவர்கள் அல்ல. அவரே யோசனையில் பெரியவர். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று கூறி பணிவோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று நாம் பணிவோடு விண்ணப்பம் பண்ணலாம். என்னை தொட்டு குணமாக்கும் என்றோ அல்லது உம்முடைய வார்த்தையினால் குணமாக்கும் என்றோ அவருக்கு கட்டளையிடக்கூடாது. உம்முடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதன் பிரகாரமாக என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும்.